எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிஎஸ்டிஆர் ஒன்ல இருக்கக்கூடிய இன்னொரு செக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோங்க. ஸோ அது என்ன அப்படின்னா பி2சி எல்லுங்க. ஸோ பி2சி லார்ஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒரு டேலியில் வைக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் என்ட்ரி எப்படி பி2சி எல்லில் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ டிரான்சாக்ஷன்ல வவுச்சருக்குள்ள போய்க்கிறேன். ஸோ போயிட்டு டேட்டுங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் நேஷனல் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இங்கே செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேஷனல் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர் பார்ட்டியாக இருக்காங்க. பி2சிங்கன்னா அன்ரிஜிஸ்டர். ரெண்டாவது இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், ஸ்டேட் வந்து கர்நாடகாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு கிடையாது, அதர் ஸ்டேட்டுங்க. ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம இப்போ இவங்களுக்கு சேல் பண்ண போறோங்க. ஸோ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேல்ஸ் லெஜரை செலக்ட் பண்ணிட்டு ஸோ கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டத்தை செலக்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இதில் ஒரு 1000 குவான்டிட்டி 250 ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ நான் ஐஜிஎஸ்டி அவுட்புட் போட்டுக்கிறேங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறம் ஸோ அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது இன்னொரு என்ட்ரி போடுறேன். ஸோ இந்த என்ட்ரிலையும் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்களுடைய ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, அதர் ஸ்டேட்டுங்க. ஸோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் அன்ரிஜிஸ்டர். ஸோ பி2சிங்கிறதுனால அன்ரிஜிஸ்டருக்குள்ள வர்றாங்க. ஸோ இதையும் நம்ம சேவ் பண்ணிட்டு ஸோ நம்ம இன்னொரு என்ட்ரி ஒன்று ஐட்டத்தை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுவும் சேம், நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கொடுத்துட்டேன். அவுட்புட் ஐஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிட்டு இதையும் நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம போட்ட என்ட்ரிஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ் கிடையாதுங்க. ஸோ ஐஜிஎஸ்டி சேல்ஸுங்க. ஸோ ஐஜிஎஸ்டி சேல்ஸ்னாலும் நம்ம வேல்யூ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ரெண்டுக்கும் உண்டான சேல்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேலே போயிருக்குங்க. ஸோ இப்போ அது எப்படி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் பி2சிஎல்ல. ஸோ நான் ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்குள்ளே போய்க்கிறேன். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், இங்கே ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஜிஎஸ்டிஆர்1 ரிப்போர்ட்டாக செலக்ட் பண்ணி ஸோ பீரியட் கொடுத்து பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு பி2சிஎல்ல கரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குதுங்க. ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் பி2சிஎஸ் அப்படிங்கிறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது ஏன் வந்து பி2சிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, இந்த ரெண்டு என்ட்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பி2சிஎஸ்ல வராம ஏன் உங்களுக்கு பி2சிஎல்ல வந்திருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம பண்ணக்கூடிய சேல்ஸ்ல இன்டர்ஸ்டேட் சேல்ஸ்ல வந்து அன்ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கு பண்றோம் இல்லைங்களா. ஸோ நம்ம டோட்டல் இன்வைஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி2சிஎஸ்ல வந்துருங்க. ஸோ உங்களுக்கு அந்த 2 லட்சத்துக்கு மேல போகுது, இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் பண்றோம். ஸோ அந்த இன்டர்ஸ்டேட் சேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சத்துக்கு மேல போகுது அப்படின்னா மட்டும்தான் அது பி2சிஎல்ல வரும். இன்கேஸ் நீங்க லோக்கல் சேல்ஸ் வந்து 2 லட்சத்துக்கு மேல பண்ணீங்கனாலும் அது பி2சிஎல்ல வராதுங்க. ஸோ அது பி2சிஎஸ்ல தான் வரும். உங்களுக்கு பி2சிஎல் அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இன்டர்ஸ்டேட் சேல்ஸுங்க. அதுவும் அன்ரிஜிஸ்டர் பார்ட்டி. டோட்டல் இன்வைஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேல போகணும், 2,50,000 மேல போகணும். அதுக்கு கம்மியா நீங்க ஒரு பைசா போட்டீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு பி2சிஎல்ல வராதுங்க. பி2சிஎஸ்ல தான் வருங்க. ஸோ இப்போ வேணா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் பி2சிஎல்ல போறேன். ஸோ இந்த நேஷனல் ட்ரேடர் அப்படிங்கிற பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸோ டாக்ஸபிள் வேல்யூ வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஸோ என்ன ஆயிடுச்சு, 2,49,000 வந்துருச்சுங்க. ஸோ இப்போ இந்த என்ட்ரியை நான் அப்படியே நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பி2சிஎல்ல இந்த என்ட்ரி இல்லைங்க. ஸோ எங்கே வந்துருச்சு, பி2சிஎஸ் ஸ்மாலில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா 18% அப்படிங்கிற உங்களுக்கு இந்த செக்ஷனில் வந்துருச்சுங்க. ஸோ அப்போ இந்த செக்ஷனுக்குள்ள வரணும், பி2சிஎல்குள்ள வரணும்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, ஸோ அவங்க அன்ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருக்கணும், அதர் ஸ்டேட்டா இருக்கணும், 2 லட்சத்துக்கு மேல போகணும். இந்த விஷயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பி2சிஎல்ல கவர் ஆகுவாங்க. இல்லை அப்படின்னா பி2சி ஸ்மால்ல வருவாங்க. நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி நமக்கு ஸ்டேட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி வருவாங்களேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அடுத்த செக்ஷனை பத்தி பார்க்கலாங்க. இந்த மாதிரி டேலியை நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.